லைவ்ல வந்து பட்டை கிளப்பின அண்ணன் வைக்க போறாரு பாருங்க. பட்டை கிளப்பலையா? ஓகே, அண்ணன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? டான்ஸ் ஆட தெரியுதோ இல்லையோ? ஆட தெரியுதோ இல்லையோ? வந்தாரா இல்லையா? இப்போ அவர் ஆடினதை பார்த்து இன்னொரு அம்மனி வந்திருக்காங்க. மேடம் வாங்க மேடம். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் 2 பேர் தான் சான்ஸ் சொன்னேன், 2 பேர் வந்துட்டாங்க. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா சேம் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. உங்க நேம்? யதுமிகா பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்தது இன்னொரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னு இருக்கு. டான்ஸ் முடிச்சு பார்க்கலாமா? என்ன பொண்ணுங்க சைடு சத்தமே இல்லை, இத்தனை பேர் இருக்கீங்க. இந்த கைதட்டல் தனுஷ்கா இல்ல படத்துக்கா பாப்பாக்கா? ஓகே, நாங்க கொடுத்த அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியில ஒரு பொண்ணு வந்து ஆடி அவங்களோட இடத்தை ஃபில் பண்ணிட்டாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அடுத்தபடியா பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சது. இந்த சின்ன இடத்துல இதுங்களை எதுவும் பண்ண முடியாது, அதனால வெரைட்டியா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கன்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர் நம்ம நண்பர் வந்திருக்காரு, மிஸ்டர் அப்போ வந்திருக்காரு. உங்கள யாருக்காச்சும் ஸ்பெஷல் டேலண்ட்டுக்கு நான் வந்து இதை பண்ணுவேன், நான் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா நீங்க தைரியமா முன்னாடி வரலாம். உங்களுக்கான ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சேனல் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மிஸ்டர் அப்பு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கேப்டன் வராரு. கேப்டன் ஃபன்மாலுக்கு வந்து எப்படி பேசிருப்பாருன்னு பார்க்கலாம். ஏய் எல்லாருக்கும் வணக்கம். ஏய் நேரா ஃபன்மாலுக்கு போய் அங்க ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு வந்தவன்னா இங்க வந்து பார்த்தா எல்லா பொண்ணுங்களும் இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல துமாரா நாம் கேன்னு கேட்டேன். அதுக்கு அந்த புள்ள கீத்துன்னுச்சு. சரி நம்ம 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அந்த புள்ள செல்வின்னு எனக்கு யாரும் ஃப்ரெண்ட் இல்லைன்றுச்சு. எதுக்குடா தேவையில்லாம உங்களை நீங்களே போட்டோ எடுக்கிறீங்க, அது கேட்டா செல்வின்னு பேரை வச்சு அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்கிறீங்க. அண்ட் தேங்க்யூ. அண்ட் அதை தொடர்ந்து தேங்க்யூ. அதை தொடர்ந்து ரகுவரன் வராரு. ரகுவரன் கிட்ட நம்ம இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் அந்த காலத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னா எப்படி சொல்லியிருப்பான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாய்ஸை பற்றி சொல்கிறாரு. ரெடி? என்னையா சொல்றது பசங்களை பத்தி? 10 வயசுல கான்ட்ராக்ட் போடுறான், 6th படிக்கும் போதே சிகரெட் குடிக்கிறான், 12th படிக்கும் போது பீரு, காலேஜ் படிக்கும் போது பிராந்தி விஸ்கின்னு பார்த்து போயிட்டே இருக்கான். அதுக்கும் மேல தெரியணும் வை. SSLC கூட படிச்சிருக்க மாட்டாயா, சாப்பிட்டா KFC சிக்கன் தான் சாப்பிடுறப்பா. பொண்ணுங்களை பத்தி சொல்லணும் வை. அண்ட்ராய்டு போடாத பசங்களை கூட பாப்பாளுங்கயா, கையில ஆண்ட்ராய்டு போன் இல்லைன்னா காரி துப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கும் மேல பொண்ணுங்களை பத்தி தெரியணும் வை. ஒரு நாள் அவளை பர்ஸ்ல பணம் இல்லாம அவளை பன்மாலுக்கு கூட்டிட்டு வந்து காட்டு, அப்ப தெரியும் பொண்ணுங்களை பத்தி அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அதை தொடர்ந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் வராங்க. சொல்வதெல்லாம் உண்மை புகழ் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். பொம்பளை
பொம்பளைக்கு மேல ஃபுல்லா கம்ப்ளைண்ட், ஃபுல்லா மேக்கப் போட்டு ஒரு போட்டோ எடுக்க வேண்டியது, அது போட்டோஷாப்ல தான் போட்டு எடிட் பண்ணி எஃபிக்குள்ள ப்ரொஃபைல் பிக்சரா வைக்க வேண்டியது. அதுக்கு பசங்களும் 200-300 லைக்ஸ் போட்டுருவாங்க. பசங்க ஹாய்ட் மெசேஜ் அனுப்புனா லாக் அவுட் பண்ணிட்டு போயிருது. என்ன பேச்சு பேசுறீங்க? நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்கும், போலீஸை கூப்பிடுவோம் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் இதை தொடர்ந்து இளைய தளபதி விஜய் வராரு. குளிருக்கும் அன்பான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ யாருக்கு எதிர்கொள்ளா பிரச்சனை இல்லை. பொண்ணுங்களுக்கு காலையில் போட்டு மேக்கப் வச்சு மதியத்துக்குள்ள வீட்டுக்கு போகலைன்னா கலந்துருன்னு பிரச்சனை. பசங்களுக்கு ஒயிட் ஷாப்ல பசங்க சரக்கு வாங்கி வச்சுட்டு காத்துட்டு இருக்கானுங்க, போகலைன்னா ஓப்பன் பண்ணி ஊத்திடுவானுங்கன்னு பிரச்சனை. இவ்வளோ ஏங்கண்ணா எனக்கு கூட தானே பிரச்சனை, விஜய் வாய்ஸ் வர ஒரு பிரச்சனை. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டேங்கண்ணா. ஏன்னா ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேங்கண்ணா. வணக்கங்கண்ணா, வரங்கண்ணா. அதை தொடர்ந்து என்ன பேச வைங்களான்னு தெரியல. அதை தொடர்ந்து தலை வர்றாரு. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நானா சிந்துக்கிறதுடா. மெல்லிசான ஒரு கோடு, கோட்டுக்கு அந்த பக்கம் ரிலையன்ஸ், கோட்டுக்கு இந்த பக்கம் மேக்ஸ், கையில கொஞ்சம் கூட காசு என்ன இருந்தால் அது. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அப்போ பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. மொத்தம் 4 வாய்ஸா 5 வாய்ஸா தெரியல. ஓகே, இவருடைய ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் சேர்த்து ஒரு கிளாஸ் பண்ணி நம்ம அனுப்பிச்சு விட்டுலாம். அடுத்தபடியா நம்ம ஒரு கேமுக்குள்ள போக போறோம். அந்த கேமுக்கு எனக்கு ஒரு 8 பேர்ல 10 பேர் தேவைப்படுறீங்க இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த கேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாலண்டியர் டான்ஸ் ஆடுன்னு கேட்டிருக்காரு. அவர் வாங்க. இவர் நடக்கும் போதே பயங்கரமா ஆடுவார்னு தோணுது. ஓகே, மிஸ்டர் பிரசாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு 10 பேர் வாலண்டியர் வரணும். உங்கச்சு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஒரு கேம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கேம் போக போறோம்.